தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணம்மாள் இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நாளைக்கு அப்புறம் பார்க்கறதும் இப்போ டிஃப்ரெண்ட், ரொம்ப வித்தியாசம். அது எப்படி தெரியுமா இருக்கு, ரொம்ப நம்ம நிறைய பேர் இழுக்கப்பட்டவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எதிர்கால சந்ததிகளுக்கு இது போய் சேரணும். உண்மையிலேயே அந்த குடும்பத்தோடு வந்து பார்க்கக்கூடிய படங்கள். நான் கொஞ்சம் கண் கலங்கி தான் வந்திருக்கேன். அதாவது 2வது பார்ட்டில் வரப்போகும்போது இன்டர்வலுக்கு பிறகு ஆண்களை கண்கலங்க வைக்கும். ஆனால் அது அறிவுபூர்வமானதாக அறிவுபூர்வமானதாகும். அந்த சிறந்த இசை பாடல், 2 பாடலாக இருந்தாலும் முத்தான பாடல்கள், ரொம்ப அருமையாக சூப்பராக டைரக்ட் பண்ணியிருக்காங்க, நல்லா தயாரிப்பு பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சார். அவர் 15 வருஷமாக வெளி இப்போ வந்திருக்காரு. வந்தால் லேட்டாக வந்தால் லேட்டஸ்ட்டாக வந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். பல ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் பார்க்கறது ரொம்ப ஒரு பரபரப்பாக இருக்கு. காரணம் என்னென்னா, அவர் இது வரைக்கும் ஒரு லவ்வபுள் ஹீரோவாக எல்லோரும் பார்த்துருப்பாங்க. கரகாட்டக்காரன், எங்கள் ஊர் பாட்டுக்காரன், புதுப்பாட்டு, எங்கள் பெரிய மனசுக்காரன், இதில் எல்லாம் ஒரு மாதிரி லவ் பண்ணி இளையராஜாவோட சாங்ஸை ரொம்ப ஒரு மாதிரி மகிழ்ச்சியாக பாடக்கூடிய ஒரு ராமராஜன், ஒரு சண்டை காட்சியில் பரபரப்பாக நடித்த ராமராஜன். அந்த மாதிரி இளையராஜாவோட பாட்டு, இந்த மான் முந்தன் சொந்த மான் பக்கம் வந்துதான் சிந்து பாடும், அப்படி பாடின ராமராஜனை தான் எல்லாரும் பார்த்துருப்பாங்க. இதில் உண்மையிலே ஒரு பரபரப்பான ஒரு த்ரில்லிங் கேரக்டரில் நடிச்சிருக்க ஒரு ராமராஜனை அந்த மக்கள் வந்து ஒரு ஆர்வத்தோடு இன்னைக்கு பார்த்தாங்க. ஒரு நல்ல தீமை, மக்களுக்கான பொதுமக்களுக்கான ஒரு நல்ல தீமை கொடுத்துருக்காரு. அதோடு வந்து ராமராஜன் சாரை ஒரு லவ்வபுள் ஹீரோவை பார்த்தவங்க, ஒரு மகள் அப்பா மகளை வந்து எப்படி நேசிப்பாங்க அப்படிங்கிற ஒரு மகளை பெற்ற அப்பாவாக ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. என் கூட படம் பார்த்த என்னுடைய நண்பர்களுடைய குழந்தைகள்லாம் அப்படியே உருக்கமாக அழுதாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. ஒரு இளையராஜாவோட மியூசிக் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. இதில் குறிப்பாக என்னுடைய பையன் லியோ சிவகுமார் வந்து ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காரு. அழகருங்கிற ரோலில். அந்த ரோலில் நடித்தது மட்டும் இல்லை, இளையராஜா சாரோட மியூசிக்கு அவன் நடித்து பாடினது வந்து ஒரு பெரிய கிஃப்டாக நான் நினைக்கிறேன். இந்த படம் வந்து எல்லாரையும் கவரக்கூடிய ஒரு படமாக இருக்கும். சஸ்பென்ஸு, த்ரில்லிங்கு, கிராமத்து நகைச்சுவை, அதே நேரத்தில் ராமராஜன் சாரை ஒரு வித்தியாசமான கோணத்தில் டைரக்டர் ராகேஷ் படைச்சிருக்காரு. இது ஒரு நல்ல படம், மக்களால் ரொம்ப வரவேற்கணும். ஏப்பா, படம் வந்து ஒரு சாமானியனோட சரித்திரம், ஓகேவா? சாதாரண கதை தான். ஆனால் இது அன்றாடம் வீட்டில் எல்லா வீட்லேயுமே நடக்கிற கதை தான். ஆனால் அதை வந்து நம்ம பெரிய பெரிய லெவலில் துணிவிலாம் பெரிய பெரிய 5 லட்சம் கோடி 10 லட்சம் கோடிக்கு சொல்லியிருப்பாங்க. சும்மா ஒரு 90 லட்சத்துக்கு உண்டான ஒரு வீட்டை வாங்கிட்டு அவனை கடைசியாக அந்த தாலியில் இருக்கிற அந்த தாலியை கூட, குண்டுமணியை கூட பிடுங்கி எடுக்கிற மாதிரி ஒரு சாதாரண ஒரு கதையில் பாதிக்கப்பட்ட கதையை எடுத்துருக்குறாங்க. வந்து எனக்கே வந்து காலையில் தான் தெரியும் ரிலீஸ் பண்ணிருந்தேன். ரிலீஸ் பண்ணதே மக்களுக்கு சொல்லலை. அதனால் வந்து உண்மையாலுமே 12 வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு ஒரு பிளாக் பாஸ்ட் கதை நல்லா இருக்குது. தரமான ஒரு கதை. நான் கடைசி சீன்லாம் அழுக வச்சுட்டாங்க. இந்த மாதிரி சாமானியமான கதை எடுத்தால் தான் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். கண்டிப்பாக கடன் மட்டும் யார்கிட்டும் வாங்காதீங்க. ஓகே, படம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல மெசேஜ், ஜனங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா ஃபேமிலியும் கம்பல்சரி நல்லா பார்க்கணும். நல்ல மெசேஜ், நிறைய சென்டிமெண்ட், சூப்பராக இருக்குது. 2024 சிறந்த படம் இதானா, ஃபஸ்ட்டு ஹிட் இதானா. அரண்மனை கூட ஃபேமிலியாக காமெடிக்காக பார்ப்பாங்க. மக்களுக்காக எடுத்துக்க படம் இந்த படம் தானே, சூப்பராக இருக்குண்ணா, நல்லா போகணும். படம் பிளாக் பாஸ்டர் சார். அழுதாமல் எல்லாம் அழுக வச்சிட்டாங்க மனுஷன். ஒரு 10 நிமிஷம் எல்லாம் அழுது வெளியில் வர்றாங்க. வெடி எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அருமையான படம். இங்கே ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக காமெடி அப்படியே போயிட்டு இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே அன்னைக்கான ட்விஸ்ட்டு, அப்படி சென்டிமெண்ட்டு, கிளைமேக்ஸ் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது யாரும் ஒரு பேங்க நாடி கடன் கட்டு போகிறாங்கல்ல, முடிஞ்ச அளவுக்கு நம்ம குடும்பத்துக்குள்ளே
முயற்சி பண்ணி அதை சரி பண்ண பாருங்கள். பேங்க்கு போய் அதை லாக்கில் மாட்டிடக்கூடாது அப்படிங்கிறத ஒரு சொல்லியிருக்காப்புல. அது ராகேஷோட ஸ்க்ரீன் பிளே ரொம்ப அருமையாக இருக்குது. அதான் ஜெயிச்சிருச்சு, பிளாக் பாஸ்டர் ஜெயிச்சிருச்சு. ஓகே, பாட்டு நல்லா இருந்துச்சு. இந்த காலத்தில் மக்கள் லோன் வாங்குறாங்கல்ல, அதுக்கான கான்செப்ட் தான் அந்த படம் நல்லா இருக்கு. கஷ்டப்படுறத வந்து ரொம்ப உருக்கமாக ரொம்ப டச்சிங்காக சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஹார்ட்ஃபுல்லாக, ரொம்ப எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கடைசியில் ரொம்ப சென்டிமெண்ட்டாக ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. அது எங்களோட கஷ்டமாக அதில் தெரிஞ்சிச்சு. அதான் டேரக்டர் சார் ரொம்ப எக்ஸ்பிரஸ் பண்ணி சொல்லியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு படம். தேங்க்யூ. அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். சாரோட பாட்டு ரொம்ப நாள் கழிச்சு ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். சாங்ஸ் நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு. பாட்டு நல்லா இருக்கு. ரொம்ப எல்லாம் நல்லா இருக்கு படம். பாட்டு ரொம்ப இதமாக நல்லா இருக்கு. காதுக்கு நல்லா இனிமையாக இருந்துச்சு. ஒரு பேசிக்காக ஒரு அடிமட்ட மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து அழகாக வெளிப்படுத்தியிருக்காங்க. அதை மக்கள் எல்லாரும் வந்து தியேட்டரில் பார்த்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்குது. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. ஆமாம், அந்த சாங் வந்து இந்த படத்தில் கொண்டு வந்து அவங்க கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப மேட்ச் ஆகுது. ரொம்ப காலத்துக்கு அப்புறம் அந்த சாங் மறுபடியும் நமக்கு வந்து நினைவை கூறுது சார். அது இந்த ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு சார். ராமராஜன் சார் மட்டும் இல்லை, அந்த படத்தில் நடித்த அத்தனை கேரக்டர்ஸுமே அவங்கவுங்க கேரக்டர்ஸை ரொம்ப அழகாக முத்திரை பதிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம இந்த மொமெண்ட்டுக்காக தான் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம். சரிங்களா? ஸோ இதுக்கு ராமராஜன் சார் ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறம் ஸ்க்ரீனில் நம்ம பார்த்தோம். ஸோ அவர் கூட நடிச்சிருக்கோம் நம்ம அப்படின்றப்ப ராஜா சார் காம்பினேஷனில். ஸோ இந்த தருணத்தை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதை நேரில் மக்களை பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பி. அதாவது ஸ்பெசிஃபிக்காக இந்த சீனுக்காக நம்ம சொல்ல முடியாது. இந்த படத்தில் ஒரு முக்கியமான கண்டென்ட் இருக்குது. அந்த விஷயத்தை கடந்து தான் எல்லாமே நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த விஷயத்துக்காக கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் வந்து பார்க்கலாம். ஏன்னா நம்ம டெய்லி நம்ம லைஃப்பில் அந்த விஷயத்தை கடந்து அந்த கஷ்டத்தை தாண்டி தான் நம்ம லைஃப்பில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து முக்கியமான ஒரு கருத்தை எடுத்து இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக அந்த விஷயத்துக்காக நேரில் வந்து பார்க்கலாம். படத்தில் ரொம்பவே நல்லா ஒர்க்காக இருக்குது. ஏன்னா இந்த படத்தில் மெயின் கண்டென்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் இல்லாமல் ஆண்களே கண்ணீர் விடணும் அப்படின்றதான் ஒரு கான்செப்டாக கண்டென்ட்டாக வச்சுருந்தோம். ஸோ அந்த வகையில் என் பக்கத்தில் இருந்தவங்க சுற்றி இருந்தவங்க வந்து ஒரு ஆண்களே வந்து அழுகிற மொமெண்ட்டை நான் பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்பவே நல்லா வந்திருக்கு. எனக்கு ஒரு சாங் அவங்க போட்டிருக்காங்க அப்படின்றப்ப ரொம்ப ஹாப்பி நான். ஸோ ஏன்னா அவர் சாங்கை கேட்டு தான் நம்ம தூங்குவோம் காலேஜ் படிக்கும் போதெல்லாம். இன்றைக்கி ராமராஜன் சார் இளையராஜா சார் காம்பினேஷனில் நம்ம ஒரு இந்த படத்தில் கதையை நாயகனை நடித்து நமக்கு அவங்க பாட்டு போட்டிருக்காங்க அப்படின்றப்ப ரொம்ப ஹாப்பி. படம் நல்லா இருந்ததுங்க. அவரோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்ல அவசியம் இல்லை. ஆனால் முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போவும் ரொம்பவே மெச்சூர்டாக ஒரு அப்பா ரோல் பண்ணியிருக்காரு. எல்லா பொண்ணுங்களுக்குமே ஈஸியாக கனெக்ட் ஆகும். எல்லாருக்குமே இப்போ அந்த ஒரு ஸ்பேஸில் வச்சு பார்ப்பாங்க. அந்த மாதிரி இருந்தது. ரொம்பவே சென்டிமெண்ட், ரொம்பவே எமோஷ்னலாக இருந்தது. இந்த அப்பா சென்டிமெண்ட் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அழுதுருவாங்க. அந்த மாதிரி தான் இருந்தது. அது மாதிரி எல்லா மிடில் கிளாஸ் பீப்புளுமே இப்படி ஒரு சுச்சுவேஷனை க்ராஸ் பண்ணி தான் வந்திருப்பாங்க. ஒரு யங் கப்புள் மேரேஜ் ஆகி சென்னைக்கு வராங்க அப்படின்னா அவங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கண்டிப்பாக க்ராஸ் பண்ணிடுவாங்க. அது மாதிரிலாம் இல்லைங்க. அந்த நம்ம ட்ரோல் பண்ணுவோம்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஆக்ஷன் சீன்ஸ்லாம் இல்லை. ரொம்பவே சென்டிமெண்ட்டாக எமோஷ்னலாக தான் கனெக்ட் ஆகிடுச்சு. நிறைய நல்ல மெசேஜஸ் சொல்லியிருக்காங்க. இது மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ரொம்பவே கனெக்ட் ஆகும். சினி உலகம் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ படம் சாமானியன் முடிஞ்சு நம்ம கமலா தேட்டர்லேருந்து வந்திருக்கோம். ரொம்ப எமோஷ்னல் மூமெண்ட்டுங்க. நான் வந்து என்ன சொல்கிறது, எல்லாருமே கண்களையும் அழுதுட்டு வராங்க. நான் அந்த பக்கம் போய் கண்ணை தொடச்சிட்டு திரும்ப வந்திருக்கேன். எதுக்காக என்ன நோக்கத்துக்காக இது எடுக்கப்பட்டதோ அது போய் மக்கள்கிட்ட சேர்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்யூ. மக்கள் நாயகன் ராமராஜன் சார் வந்து இந்த ஸ்கிரிப்டுக்கு அவ்வளோ பெரிய உயிர் கொடுத்துருக்காங்க. இசைஞானி ஐயாவுடைய இசை, அவர் சரஸ்வதி, இந்த 2 பேரும் சேர்ந்து அதை இயக்கக்கூடிய பாக்கியம் கிடச்சதுக்கு நான் என்னுடைய தாய் தந்தைக்கும் இயற்கைக்கும் என்னுடைய தயாரிப்பாளருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ காட். எல்லாமே நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்கு. தேங்க்யூ. படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என்ன நோக்கத்துக்காக எடுத்தோமோ அந்த செய்தி கொஞ்சம் நம்ம காதில் வாங்கிக்கிட்டால் கூட நம்ம ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வுலேருந்து வெளியில் வரலாம். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப கனெக்ட் ஆகிருக்கு. சாமானியனை சீக்கிரம் பாருங்கள். தேங்க்யூ. நான் சொன்ன மாதிரியே வந்து அதான் நம்ம நினச்சி எதுக்காக வந்து எல்லாமே பண்ணணுமோ அது வந்து கரெக்டாக ஃபீல் குட்டாக ஒர்க்காக இருக்குது. எல்லாருமே அழுதுட்டாங்க. ஆண்கள் தான் அழுதுதில் அதிகமாக ஆண்கள் தான் அழுதுருக்காங்க. ஏன்னா கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்கிற மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் கடன் வாங்கியிருக்கிறது ஆண்கள், அவங்களுக்கு துணையாக இருக்கிறது வீட்டில் பெண்கள். சில இடங்களில் மாறியும் இருக்கும், அது ஒன்றும் இல்லை. ஸோ என்னென்னா கடன் வாங்கிய ஆண்களுக்கு பக்கபலமாக இருக்கிற பெண்களும் நன்றி. ஆண்களை அத்தனை பேரையும் பெண்களே கொண்டாடுற படமாக இது இருக்கும் நிச்சயமாக. அதனால் வந்து இந்த எமோஷ்னல் பைண்டிங் வந்து இதில் அவ்வளோ பக்காவாக கனெக்ட் ஆகிருக்கு.
தேங்க்யூ சினியுலக நேயர்களுக்கு தேங்க்ஸ். படம் நல்லா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு, வேற லெவலா இருந்துச்சு. எமோஷனா என் அப்பா நடிச்சிருக்காங்க, கொஞ்சம் எமோஷனலா இருந்துச்சு. ஆனால் செம்மையா நடிச்சிருக்காங்க. தேங்க்யூ. தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணம்மாள் இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.